இந்த வீட்டில் ஒரு வேலை உருப்படியே நடக்கிறது இல்லை. பாத்திரம்லாம் இம்முட்டு பாத்திரம் இருக்குது. இது என்ன வீடா இல்லை குப்பை தொட்டியா இப்படி இருக்குது? பாத்திரம் விளக்காம என்னத்தை பண்ணுறாலோ எனக்கு ஒன்று தெரிய மாட்டேங்குது. ஐயோ, அம்மா வேற கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் சமாதானப்படுத்துவோம். என்னம்மா ஒரே சத்தமாக இருக்கு? அது என்னம்மாச்சு? எல்லாம் என் தலையெழுத்து. நீ ஒன்று கட்டி கூட்டிட்டு வந்துக்கிறிய. பாத்திரம் கூட விளக்காம என்னத்தை பண்ணுறாலோ எனக்கு தெரியல. அம்மா எனக்கே தெரியுமா, அவள் வீட்டு வேலையும் பார்த்துட்டு பாவம் ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறா. எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் இப்படி புரிஞ்சிக்காம பேசுனா எப்படிம்மா? அதெல்லாம் அவள் வந்து செஞ்சு வச்சிருவா. நீ போய் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் அமைதியாக உட்காரு போ. ஆமாண்டா, நான் போய் அமைதியாக உட்காந்துக்கிட்டா உனக்கு சோறு வந்துடும் பாரு. இப்போ அச்சோ, என்ன ஒரே சத்தமாக இருக்கு. அத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? பாத்திரம் வர விளக்காம போட்டு போனோம். அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான் அவளே வந்தேன். உன்னை பார்க்கணுன்ட்டு தான் வந்தேன். அம்மா, என்ன வெறுங்கலத்தோட இருக்க? நான் போட்ட செயினிங்க. அம்மா, அது வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது பார்த்தியா? கழுத்தில் போடவே முடியல. ஒரே பிப்பு அரிப்பு எரியுது வேற. அதான் கழட்டி உள்ள வச்சிருக்கேம்மா. அப்புறமா நான் போட்டுக்கிறேம்மா. ஐயா காலம் முடிஞ்சதான். கேட்டியம்மா உன் மருமவ சொன்னதை? உன் பொண்ணுக்கு தலை தீபாவளிக்கு போடுறதுக்கு செயின் இல்லைன்னு சொல்லி அடகு வச்சு வாங்கி கொடுத்தோமே, அதை பற்றியா? அவள் சொல்லாமல் அங்கே தான் கழட்டி வச்சிருக்குன்னு போய் சொல்கிறா. ஆமாண்டா மவுனு, என் மருமவுல நான் தப்பா நினைச்சிட்டேன்.